கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தில் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எந்த தலைப்பின் கீழாக நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம் என்றால், கர்த்தர் வெறுக்கும் 7 காரியங்கள். கர்த்தர் நம்ம இடத்துல நிறைய விஷயங்களை பார்க்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்மளை அறியாமலே ஒரு சில நேரத்துல செய்வோம். ஒரு சில நேரத்துல நம்ம தெரியாமலே ஒரு சில காரியங்களை நம்ம செய்வோம். ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் 7 காரியங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த 7 காரியங்கள் என்னென்ன? அந்த 7 காரியங்கள்ல நான் ஏதாச்சும் அந்த காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நான் என் வாழ்க்கையில ஏதாச்சும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க அந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நாம யோசிக்கணும், உணரணும். மத்தவங்களை நாம திருத்த முடியாது, நம்ம சொல்லதான் முடியும். ஆனா நம்மளை நாமே திருத்திக் கொள்ள முடியும். ஒரு சில பேர் நம்ம பண்ற அந்த காரியங்கள் அது தப்புனே தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது கர்த்தருக்கு வெறுப்பான காரியங்கிறதே தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ நாம அந்த கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 இருந்து 19 வரைக்கும் நான் இப்ப வாசிக்க போறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 இருந்து 19 வரைக்கும். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வெறுக்கும் 7 காரியம். அவர் என்னென்ன அந்த 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படிங்கறது பார்க்கலாம். பாருங்க, 16வது வசனத்துல நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 இருந்து வாசிக்கிறேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அது என்ன அப்படின்னு பார்க்கணும். அவை யாவன? ஃபர்ஸ்ட் ஒன், மேட்டிமையான கண். 2வது, பொய் நாவும். 3வது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கையும். 4வது, துராலோசனை பிணைக்கும் இருதயமும். 5வது, தீமை செய்ய தீவிரமாய் ஓடுகிற கால்களும். 6வது, பொய் பேசுகிற பொய் சாட்சியும். 7வது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவனுமே. பாருங்க, இப்போ ஒரு 7 காரியங்களை நம்ம வாசிச்சோம். கர்த்தர் வெறுக்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம். நிறைய காரியங்களை அவர் வெறுக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு 7 காரியங்கள் இது. நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுபாவம் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துதான் இருந்திருக்கோம். நான் இந்த இந்த எந்த ஒரு சுபாவமே என்கிட்ட இல்லைங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு 7 காரியங்களும் என்கிட்ட இல்லை அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நாம பலவீனமா இருக்கும். வேதாகமத்துல இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டான எடுத்துக்காட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கு. முதல்ல, மேட்டிமையான கண். இங்கிலீஷ்ல ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்மை. சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பெருமை பாராட்டு. மத்தவங்க கிட்ட அது இல்லை, என்கிட்ட இருக்கு. அது பணமா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உடல்வாக இருந்தாலும் சரி. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்ல எக்கச்சக்க நோய் வியாதியை சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இங்க நான் பாருங்க, எல்லாம் ஃபிட்டா இருக்கேன். எனக்கு கிட்ட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை. நீங்களாம் ரொம்ப ரொம்ப ஏழையா இருக்கு. என்கிட்ட பாருங்க, நான் எவ்வளவு செல்வந்தனா இருக்கு. உங்ககிட்ட எந்த ஒரு பேரும் புகழும் கிடையாது. ஆனா நான் பண்றது எல்லாமே எனக்கு வெற்றி தான். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையான கண்ணை அவர் வெறுக்கிறார். எல்லாரும் என்னை மெச்சிக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். ஒரு சபைன்னு ஒண்ணு இருந்தா என்னை தாண்டி யாருமே முடிவு எடுக்கக்கூடாது. நான் தான் பெரியார் அப்படி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வாசிக்கணும், ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 12 இருந்து 15. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசர், அதாவது இஸ்ரேல் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க பிதாவாகிய தேவனுக்கு முதுக காமிச்சிட்டு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்காங்க.
அதனால என்ன பண்றாரு, நேபுகாத்நேசரை வர வைக்கிறார். அவன் வேற ஒரு இடத்துல இருந்து வரான். வந்து இவங்க எல்லாரையுமே அடிமையா கொண்டு போறான் அவனுடைய இடத்துக்கு, பாபிலோன் தேசத்துக்கு. கர்த்தர் தான் அது நேபுகாத்நேசரை உண்டு பண்ணார். அவனை வரவழைச்சார். தன்னுடைய இஸ்ரவேல் சொந்த மக்கள் அடிமையா கொண்டு போக வச்சார். ஆனா இதுவே அவனுக்கு ஒரு பெரிய மீட்டுமையா மாறிடுச்சு. ஒரு சில பேர் இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா சாத்தான்க்கு ஒப்பிடுவாங்க, லூசிபர் அப்படின்னு சொல்லிட்டு. வேதாங்கமத்துல பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசருக்கும் இதுக்கு பொருந்தும். ஆனா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை உயர்த்துகிறவர்கள் கண்டிப்பா தாழ்த்தப்படுவார். இங்கேயும் பாத்தீங்கன்னா, நான் உலகத்தையே என் கையிலுக்குள்ள வச்சுக்கிட்டேன், என்ன எதுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் தேவனை காட்டிலும் மேல போயிடும். பாருங்க, ஏசாயா 14ஆம் வசனம் 12ல இருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடுவில்லையே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விலை வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்தேன். பாருங்க, இதெல்லாம் தேவையா? கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு இடத்துல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதை வச்சுட்டு நம்ம சைலண்டா இருக்கு. இவன் பாருங்க, இவனுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ராஜாங்கிற ஒரு நிலைமையை கொடுத்திருக்கிறார். உலகத்தை எல்லாம் எனக்கு கீழே வச்சிருக்கிறார். அதெல்லாம் தாண்டி இவன் யோசிக்கிற விஷயத்த பாருங்க. நான் வானத்துக்கே ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடதிசையில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பாருங்க, யாருக்கு ஒப்பாவேன்? உன்னதமானவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்ற என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். வெளியே கூட சொல்லல, வாயில கூட அவன் சொல்லல, இருதயத்தில் சொன்னாய். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். ஒரு சில பேர் இது 2 பேருக்கு பொருந்தும். ஒண்ணு நேபுகாத்நேசர், இன்னொரு ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் சாத்தானுக்கு பொருந்தும், லூசிபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நம்ம எனக்கு கன்ஃபார்மா இது தெரியல, அதனால நான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்டிமையா யாரெல்லாம் நம்மளுடைய மனசுன்னு நினைக்கிறாங்க, வாயில கூட சொல்ல, மீட்டிமையா யார் நம்மளே நாமளே பெரிய ஆளா நம்ம நினைச்சுக்கிறோமோ அவங்க எல்லாருமே அசிங்கப்படுவாங்க, கேவலப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. அதுக்கு இது உதாரணம். நேபுகாத்நேசர் தள்ளப்பட்டான், மாடு மாதிரி ஆடு மாதிரி ஃபுல்லா மேய்ச்சான். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய புத்தி தெளிஞ்சு. நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம், நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ணியிருப்போம், அது நமக்கு தெரியாது. கர்த்தர் அடிப்பட்டு நம்மள அடிச்சு கீழே இறக்கும் போதுதான் நம்ம உணர்வு, நான் எதனால விழுந்தேன், நான் என்ன பாவம் பண்ண, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்து, அதுதான் நம்ம யோசிப்போம். இதனாலதான் நான் விழப்பட்டேன், இதனாலதான் நான் கீழே தாழ்த்தப்பட்டேன், எனக்கு மீட்டிமையா நான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில பேரு நம்ம உயர்ந்திருப்போம், உயர்த்தப்பட்டிருப்பார், உயர்த்தி இருப்பார், அதையும் நம்ம உணரணும். நான் ஏன் இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் என்ன என் வாழ்க்கையில நான் பண்ணியிருக்கேன் அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு இடம் தோணும். நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், கேவலப்பட்டேன், அதனுடைய விளைவு கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி. ஒருவேளை எனக்கு அந்த அவமானமும் தோல்வியும் என் வாழ்க்கையில நான் படல அப்படின்னா, நான் எந்த ஒரு பாடத்தையும் நான் கத்திருக்க முடியாது, நான் என் வாழ்க்கையில முன்னேறியே இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு அந்த அவமானத்தை ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு என்னை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நம்ம கீழே தரையில தாழ்த்தப்படும் போதும் நான் எதனால தாழ்த்தப்பட்டேன் அப்படிங்கறத நம்ம உணரணும். மீட்டுமையான உயரத்துல இருக்கும்போது நான் எதனால கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதே நம்ம உணரணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். லூக்கா 18ஆம் வசனம் 9ல இருந்து 14 நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா 18ஆம் வசனம் 9ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்க 2 பேர் பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு போறாங்க ஜெபம் பண்றது. ஒரு பரிசேயன்,
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாடுலாம் ஒரு இரண்டு மனுஷர் திரும்பி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒன்பது பரிசேயர் ஆயிருந்தார்கள். பரிசேயர் இருந்து தேவனை நான் பொறிக்காரர், இறையாயக்காரர், கோச்சாரக்காரர் ஆகிய சில மனுஷர் போலவும் இந்த ஆயங்கள் போலவும் இல்லாதவனும் உண்மைக்கிறேன். 14வது வசனம் இருக்கும். வாரத்தில் விமர்சனம் என் சமாளிக்கு எல்லாம் சம்பவமாக செலுத்தியிருக்கிறேன் என்று மனத்திலே ஜெபம் பண்ணுகிறான். ஆயக்காரன் இவர்களே நின்று தன் கண்களையும் அவனுக்கு எதிர்பார்க்காமல் தன் வாழ்விலே எடுத்துக்கொண்டு தேவனே காவியாகி என்மேல் என்றான். அவனல்ல எல்லே இந்துக்களாக தன் வீட்டுக்கு திரும்பினார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உழைத்திருக்கிறவர்களும் தாய் தருவான், தன்னை காய்ச்சி தருவான் என்றார். கத்தர் வெறுக்கிற ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டிமையான. இங்க ஒரு பரிசெயனும் சரி, ஒரு ஆயக்காரனும் சரி தேவாலயத்துக்கு சென்று ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த பரிசெயன் வந்து தன்னை தானே தாழ்த்திக்கல. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் நல்லது செய்யறேன், நான் என்ன எல்லா நன்மையான காரியங்கள் செய்யறேன், நீங்க வந்து கெட்டதுதான் பண்றீங்க, அப்போ நான் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும். தன்னை தானே உயர்த்திப்பா, நான் ஒரு நீதிமான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல. அவர் தான் நீதிமான். அவர் தன்னைத்தானே நல்லவன்னு சொல்லல, மத்தவங்களையும் அவர் சொல்ல விடல. நல்ல போதகரே அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க சீஷர்கள். நான் நல்ல போதகர் இல்லப்பா, நான் நல்லவன் கிடையாது, பிதா ஒருவரே நல்லவர். பாருங்க, எல்லா மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம என்ன பண்றோம்? மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் எல்லாமே ஒரு சில பேர் தட்டி பறிச்சுக்கிறோம். எனக்கு அந்த பேர் புகழ் வேணும். மத்தவன் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான், அரும்பாடும் பட்டு சாதிச்சிருப்பான் ஒரு வேலை. அந்த வேலைக்கு உண்டான வெகுமதி, பேரு புகழ் மத்தவங்க ஈஸியா தட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம கூட யோசிக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு அந்த வெகுமதி பேரு புகழ் கிடைக்கல. எவனோ ஒருத்தன் வந்து அப்படி இருக்கக்கூடாது. மத்தவங்களுடைய பேரு புகழுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. மத்தவங்களுடைய உழைப்பை நம்ம திருடக்கூடாது. அவர்களுக்கு உண்டான வெகுமதி அவங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் வந்து ஒரு பரிசையன் தன்னைத்தானே உயர்த்துகிறான். ஆயக்காரனோ அவன் வானத்துல ஏறெடுக்க துணியா, அவனுக்கு தெரியுது அவன் இந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கான் அப்படி. நாமளும் நம்ம கத்திரிடத்துல செய்யும் போது, பிதாவே நான் உங்களுக்காக டெய்லியும் பிரேயர் பண்றேன், ஜபம் பண்றேன், ஆராதனைக்கு கரெக்டான டைமுக்கு போறேன், இந்த ஒரு வாரமும் நான் தவறாம நான் வந்து போயிடுறேன். ஆனா இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்காங்க. இவங்களை காட்டில நான் வந்து அதிகமா துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜபம் பண்ணா, பிதாவே நான் ஒரு பாவியாகி என் மேல் கிருபையர். நான் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரியமா நடந்து கொண்டாலும் நான் ஏதோ ஒரு விஷயத்துல நான் தவறி போயிடுறேன். பிளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுங்க. நான் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரியமா வாழ்றதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்தேன். எனக்கு தெரியும் நான் பாவம் பண்ணியிருக்கேன். அந்த பாவத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வாங்க பிளீஸ் அப்படின்ட்டு நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 18 கூட, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமீட்சிமை. ஒரு மனுஷன் ஒரு உயரத்துக்கு போறான் அப்படின்னா, கர்த்தர் அவனை உயர்த்துறாரு அப்படின்னா, நான் இப்ப கூட நேபுகத்நேசரை பத்தி அவன் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி, அவன் பாதாளத்துல இறங்குறதுக்கு முன்னாடி, அவன் அவமானப்படுறதுக்கு முன்னாடி, அவன் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி, அவன் விழுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவன் இடத்துல ஒரு மன மேட்டிமை கண்டிப்பா இருந்து அகந்த இருந்திருக்கு. என்ன மீறி நீ எல்லாத்தையும் பண்ணிடுவியா?
என்ன மீறி உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம், அந்த ஆணவம், கர்த்தர் அவனை அடிக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். உயர்த்தும் பொழுது தயவு செஞ்சு வாயை நம்ம அடக்கணும். வாயை திறக்காதீங்க. ஹம்பிள், ரொம்ப பொறுமையா இருக்கு, தாழ்மையா. இங்கிலீஷ்ல ஹம்பிள்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்மையா இருக்கணும். எனக்குதான் எல்லாம் தெரியும்னு ஆடக்கூடாது. மத்தவங்களை விட கொஞ்சம் ஞானத்துல அதிகமா இருந்துருவாங்க. ஒரு 4-5 விஷயம் படிச்சிருவாங்க, படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. உலகமே அவங்க கீழே தான். மத்தவங்க எல்லாம் முட்டாள், நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாரும் எல்லார் இடத்துல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமா இருந்து கொண்டே இருக்கு. ஏதோ 4 வருஷம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கிறவங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார காட்டிலும் நான் தான் வந்து பெரிய ஞானி, புத்திசாலி, மத்தவங்க எல்லாருமே முட்டாள் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காது. மத்தவங்க இடத்துல நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அவர்களிடத்துலயே நம்ம கத்துக்கணும். பெரியவங்க நம்ம வந்து 4 எழுத்த படிச்சிருப்போம். ஆனா நம்மளுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. அவர்களிடத்துல போயிட்டு நீங்க என்னமா படிச்சீங்க, உங்களுக்கு என்ன எல்லாம் தெரியுமா? நான் படிச்சிருக்கேன். படிச்சவங்க தான் இப்ப நிறைய மோசமான காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்துல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆள் இடத்துல எப்படி பேசுறது, பழகுறது, எப்படி மரியாதை கொடுக்கறது, அதெல்லாம் பெரியவர்கள் இடத்துலதான் நம்ம கத்துக்க முடியும். இதுதான் நமக்கு தேவை. உலக ஞானம் வேற, பொது அறிவு, காமன் சென்ஸ்ங்கிறது வேற. பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்மளுடைய வயசை தாண்டி அவங்க வந்திருப்பாங்க. எனக்குதான் எல்லாம் தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாரு. அவர்களிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நாம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை ஒன்னு வாசிச்சு மேட்டுமையான காரியம். அடுத்தது பொய் உதல். அடுத்தது என்ன சொல்றாரு? பொய் நாவு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சு அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இங்க அனனியா சப்பீரால் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஏசு கிறிஸ்து போயிட்டாரு. இப்ப அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்கள் இருக்காங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா யூத மக்களை வழி நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. பேதுரு வந்து 3000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்து சபையில சேர்க்கப்படுகிறார். அப்ப அந்த நேரத்துல எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த சொத்து பத்தெல்லாம் வித்து சரிசமமா வந்து பங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சீஷர்கள் காலடியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாருங்க, நாம அப்படி பண்ணுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்து ஒரு ரட்சகர் தெரிஞ்சதுக்கு பிறகு நாம அப்படி பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, நமக்கு நாமே நிறைய காரியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தவனுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பா தேவை, அப்படி என்னுடைய குடும்பத்தாருக்கு தேவை, எனக்கு தேவை, என் குடும்பத்தாருக்கு தேவை. மத்தவன் வந்து பசியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே சரிசமமா நம்ம வந்து பங்கிட வேண்டியது அவசியமாக. இங்க அப்படிதான் நடக்குது. இந்த இடத்துல எல்லாருமே சரிசமமா பங்கிடும் பொழுது அனனியா சப்பீரா மட்டும் அவங்களுடைய சொத்தை வித்து கொஞ்சோண்டு கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப பேதுரு கேட்கிற, இதுதான் வந்து உனக்கு கிடைச்ச பணமா? நீ வித்த சொத்துல? ஆமாங்க, இவ்வளவுதான். அவன் போய் பரிசுத்தாவினருக்கு விரோதமா அவன் போய் பேசினான். அதனாலே அவன் வந்து அதே இடத்துல அவன் மறிச்சுப்பான். இந்த விஷயம் தெரியாம அவங்க மனைவி வராங்க. அவங்க மனைவியும் வந்து அதே விஷயத்த சொல்றாங்க, அதே போய் பேசுறாங்க. இவ்வளவுதான் நீ உங்களுடைய சொத்தை வித்த அமௌண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க, இவ்வளவுதான். ஏன்னா அவங்க பாதி கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவங்க வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க, கொஞ்சமா தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களும் வந்து பொய் சொல்றாங்க. பாருங்க, பொய் உதவி கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். அது நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம உண்மையை பேசிட்டு போறதுல தப்பே கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஒரு சில நேரத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயந்தே, ஐயோ அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ பயந்தே போய் சொல்லிடுவாங்க.
நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இத பாரு, நீ வந்து எப்பவுமே அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்லாத. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் உண்மைய சொல். என்ன அடிக்க தானே போறோம். அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா, தப்பு பண்ணி பொய் சொன்னீன்னா, கண்டிப்பா அதுக்கு உண்டான ஆ பதிலடி ரொம்ப அதிகமா இருக்கும். உண்மைய சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு நாம ஒரு மாதிரியா இருக்கணும். குழந்தைகள் இடத்துல கூட நம்ம சின்னதா, "இல்லப்பா நான் சும்மா சொன்னேன், சும்மா சொன்னேன்." அப்படிலாம் கூட நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நாம வந்து சொல்லக்கூடாது. உண்மைய பேசி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதிமுதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பொய் பேசும் பொழுது நமக்கு யார் தகப்பனா இருக்கா? சாத்தான். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் நாம் சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிடும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். நரகத்துக்கு யார் யாரெல்லாம் போவாங்க? பொய் பேசுறோம். நிறைய பேர் இப்போ நிறைய விஷயங்களை வச்சிருக்கவங்க போவாங்க. கெட்ட காரியங்களா அதுல பொய் பேசுறவங்க. நிறைய பேர் பொய் பேசி நிறைய சம்பாதிச்சிருக்கிறது. நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு. இதெல்லாம் மனுஷங்க உண்டு பண்ணின ஒரு பழமொழிகள். அவனுடைய அவனுடைய பேச்சுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுத்துறாது. கர்த்தருடைய வீடு உண்மையினால கட்டப்படும். ஒரு பொய்யினால ஒரு குடும்பமும் சரி, கர்த்தருடைய வீடும் சரி எப்பவுமே கட்டப்படக்கூடாது. அது எப்போ வேணாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அடுத்ததாக நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 25. ஆகையால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 25. ஆகையால் நீங்கள் பொய்யை களைந்து அவனவன் பிறனோடே மெய்யை பேசுவானாக. நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோமே. பாருங்க, நம்ம கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். அவருடைய அவயங்கள்னா நம்ம எல்லாருமே சபையில இருக்கவங்க எல்லா சகோதர சகோதரிகளும் அவயங்களா இருக்கு. நமக்குள்ளேயே நம்ம ஏன் வந்து பொய் பேசுறோம்? உலகத்தாரா நம்ம? ம்? நம்ம எப்பவுமே இனி வரும் காலங்கள்ல நம்ம பொய் பேசுறத நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் தான். அடுத்தது நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 3வது கர்த்தருக்கு வெறுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கை. 3வது பாருங்க, இதுக்கு உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தாயின் தம் தொடர்புடைய ஊழலும் பேசினார். அவர்கள் பேசும் தாயின் தன் சகோதரராகிய ஆசிரியத்தை விரோதமாக எழுதி அவரை போல் செய்தார். கர்த்தர் நியாயப்படுத்தி உன் சகோதரனாகிய ஆபேல் வெளியில் அவன் அவன் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியே இருக்கிறேன். அதற்கு அவன் என்ன செய்தாய்? என் சகோதரனுடைய ரத்தம் உண்மையில் என்னை நோக்கி கூறியிருந்தேன். பாருங்க இங்க ஆபேல் வந்து எந்த ஒரு பாவமும் பண்ணல. காயினுக்கு விரோதமா எந்த ஒரு விஷயமும் செய்யல. ஆனா அந்த உச்சரிப்பு பொறாமையினால காயின் ஆபேல கொலை பண்ணி போட்டுறான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. கர்த்தருக்கு இது பிரியமே இல்லாத ஒரு விஷயம். நிறைய பேரு இந்த காலத்திலயும் கூட மத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக, நிலத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்கள கொன்னு போட்டு அவங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை அவர் வந்து வெறுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதாளமா போயிடும். ஆக்கினை தீர்ப்பு தான் அவங்களுக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் இது வந்து ஒரு உதாரணம் தான். எக்கச்சக்கமா இருக்கு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 16ல இருந்து 18.
மத்திய 2ஆம் அதிகாரம் வசனம் 16-18. அப்பொழுது ஏரோது அவன் மனத்தை காத்து நிறுத்தப்பட்டு மிகுந்த பலம் கண்டு சாட்களை அனுப்பி அவன் சித்தமாய் பாய்ச்ச நாட்டிலே எத்தனையும் அதில் கண்ட எல்லையில் இருந்த 2 வரிசைப்பட்ட எல்லா ஆண்களையும் பார்க்கிறான். குளங்களும் உடனே இருந்த துக்கம் குணாளமாகிய தூக்கம் ராமையை கேட்டுவிட்டது. ஆகிய தன் பிள்ளைகளுக்காக கல்வி அவைகள் இல்லாதவையால் அவர்களாம் என்று இறைமையா தீர்க்கதற்காக உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறிக்கிறது. இங்க பாருங்க, ஏரோது ராஜா இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் யூத மக்களுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஏரோது ராஜா இவருக்கு நல்லா தெரியும் நியாய தீர்ப்பு கட்டளை, மோசே கொடுத்த நியாய தீர்ப்பு கட்டளையின் பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்ட்டு. நியாய தீர்ப்பு கட்டளை என்ன சொல்லுது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 13 கொலை செய்யாதிருப்பாயா. ஆனா இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செய்தான். பாருங்க, அந்த குழந்தை, அந்த பச்சை குழந்தைங்க, 2 வயசுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா பழியும் அவன் இடத்துல வந்து சுமரிச்சு பாருங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாட்டமும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறி. சோ இங்கேயும் வந்து நம்ம பார்க்கிறோம், ஏரோதுங்கிற ஒரு ராஜா, கர்த்தருடைய கட்டளை, நியாயப்பிரமாண கட்டளை எல்லாமே தெரிஞ்ச ஒரு ராஜா, கொலை செய்யாத பையன் தெரிஞ்ச ஒரு ராஜா. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவமும் அறியாத குழந்தைகளை கொலை செய்யணும். இந்த மாதிரியான காரியங்கள் கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். சங்கீதம் 139 சங்கீதம் 139ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரைக்கும் வாசிக்கிறேன். 13-16 வரைக்கும். நீர் என் உள்ளந்தரியங்களை உருவாக்கினீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை மூடினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் ஒருத்தருடைய ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். மத்தவங்க கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து பிரமிக்கத்தக்க வகையில ஒரு மனுஷன் உண்டு பண்ணிக்கிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினா உண்மை. இந்த ஒரு மனுஷனுடைய ஜீவன் யாரு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தாய் தகப்பன்மார் கொடுக்கல, பிதாவாகிய தேவன் கொண்டு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷனை உருவாக்குறதும் சரி, பிறப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இறப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் தான் முடிவெடுக்கும். சாத்தானுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா டைரக்டா அவன் வந்து உயிரை எடுக்க மாட்டான், தூண்டுவான். மத்த மக்களை தூண்டுவான், கொலை செய்கிறபடி தூண்டுவான். அதுதான் ஒன்று வேலை. யோபுவோட உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. அவன் வந்து பிதாவாகிய தேவனிடத்துல போய் கேட்கும் பொழுது நீ அவனுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பான், ஆனா அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு தகுதி கிடையாது அவனுக்கு கர்த்தர் கிளியரா சொல்லிட்டார். அப்போ சாத்தானுக்கும் தகுதி இல்லாத போது அப்போ நமக்கு எப்படி தகுதி இருக்கும்? கொஞ்சம் யோசிப்பார். சாத்தான் வந்து நம்மளை தூண்டுவான், கொலை செய்யறபடி எரிச்சல் மூட்டுவான். நிறைய பேரு குடி போதையில என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிடுவாங்க. நாங்க போதையில பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்ப அந்த போதையை தவிர்க்க வேண்டியது தானே, தவிர்க்க மாட்டாங்க. பாருங்க, நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, பாருங்க, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது.
பாருங்க, அந்த 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 சின்ன ஒரு செல் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்ப புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தவன் கத்தி எடுத்து குத்தும் போது அது மட்டும்தான் வந்து கொலையா? இல்ல, நம்மள நிறைய பேர் ஒரு சில காரியங்களை பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா அபார்ஷன். கர்த்தருக்கு வந்து பிரியமே இல்லாத ஒரு விஷயம். அதாவது கர்த்தர் ஒரு உயிரை கொடுத்துட்டார். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கத்தி எடுத்து கொடுத்தனாதான் கொலை. அபார்ஷன் வந்து கொலை இல்லைங்கன்னா அந்த குழந்தை வந்து வயித்தை விட்டு வெளியே வரலையே. அப்ப அது எப்படி கொலையாகும்? அது எப்படி வயலன்ஸ் ஆகும்? சட்டமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அபார்ஷனை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கிடையாது. ஆனா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள கலைச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வெளிநாடுகள்லாம் இது ஈஸியா பண்றாங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மிதான். ஆனா வெளிநாடுகள்ல ஈஸியா பண்றாங்க. திருமணத்துக்கு முன்பாக உடல் உறவு வைத்துக் கொண்டு ஈஸியா வந்து கர்ப்பமாக்கி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அபார்ஷன் பண்றதுக்கு நம்ம ஆபரேஷன் தான் பண்ணணும் இல்லை. ஏதோ சில டேப்லெட்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டோம்னா ஈஸியா கருக்கலைகிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன பாவம் அந்த கரு எந்த ஒரு பாவமே பண்ணலையே. நீங்க சொல்றாரு பாருங்க, என் கருவே உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேறுபடும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட கருவை ஒரு சில தாய் தகப்பன்மார் ஈஸியா கொண்டுறாங்க. இன்னும் ஒரு தாய் தகப்பன்மார் வந்து என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய குழந்தை வந்து உடல் பலவீனமா இருக்கு, கொஞ்சம் சோம்பலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவேன். அதுவும் கருவுல கொண்டுறாங்க. இன்னும் ஒரு தாய் தகப்பன்மார் ஏற்கனவே 2, 3 பெண் குழந்தை, 4வதும் பெண் குழந்தை தான். எங்க போறது? அதையும் கொண்டுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3வது நாள் நம்ம சொன்ன மாதிரி குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கையும் இதுல இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அப்போ இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம வந்து துணை போகக்கூடாது. நாமளும் அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்காவது விஷயம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது துர்ராசனை பிணைக்கும் இருதயம். பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உச்சிரிப்பு பொறாமையா இருக்கு. என்னுடைய மகள் ரொம்ப என் கூட ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தா. என்னுடைய என்னுடைய இது பண்ற என் கூட ரொம்ப நல்லா இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு கனவு வந்ததுக்கு பிறகு அவனை உயர்த்தி பேசுறாள். அதே போல என்னுடைய மகன் என் கூட ரொம்ப நல்லா இருந்தான். என்ன அம்மா அம்மான்னு தாங்குவான். ஆனா மனைவி வந்ததுக்கு பிறகு அவளை வந்து உயர்த்தி பேசிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க? குடும்பம் நிறைய விஷயங்களை பண்ணும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருவான். அதை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கிளம்புவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துராலோசனை பிணைக்கும் மிருதை. கர்த்தர் இது வந்து ரொம்ப ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தப்பான ஒரு விஷயத்த விதைக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 18ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு உடைய சகோதரர்கள், யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது. யோசேப்பு வந்து அவங்க அப்பா யாக்கோபு வந்து ரொம்ப செல்லமா வளர்த்தார். அது மாத்திரம் இல்லாம அவனுக்கு தேவையான புது துணி எல்லாமே வந்து கொடுப்பார். இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க அண்ணன்மார்கள் ரொம்ப பொறாமைப்படுவாங்க. ஏன்னா அப்பா எப்ப பார்த்தாலும் யோசேப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து யோசிப்பு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து போட்டு கொடுத்துரும். சரி, இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறாமையினால ஒரு பிளான் பண்றான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது துராலோசனை பிணைக்கும் ஒரு பிளான் பண்றாங்க அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து. யோசேப்பை தூக்கி ஒரு பான் கணத்துல போட்டுடுறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம்
வசனம் 18 20 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். பாருங்க, கடைசியில கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பு தான் உயர்த்துறாரு. யார் யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவங்க எல்லாருமே யோசிப்பின் இடத்துல வந்து வணங்குறாங்க ஒரு காலகட்டத்துல. அதன் பிறகு எசேபேல் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருடைய மனைவி எசேபேல். இவங்க 2 பேருமே ரொம்ப கர்த்தருக்கு பிரியமில்லாம காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க வந்து இஸ்ரவேல் யூத மக்களுடைய ராஜா, ராணி. ஒரு காலகட்டத்துல ஆகாப் ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா நாபோத்துங்கிற ஒருத்தனுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேல ஆசை வந்துருச்சு. அவன் அரண்மனைக்கு பக்கத்துலதான் இருக்கு. நாபோத் கிட்ட கேட்டான் ஆகாப் ராஜா, உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க, இது காலகாலமா நான் வச்சுட்டு இருக்கேன், அதனால நானே வச்சுக்கிறேன், இது வந்து எனக்கு தர்றதுக்கு மனசு இல்லை. ஓகே, அவனுடைய சொந்த திராட்சை தோட்டம், கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அவனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆகாப் ராஜா என்ன நினைச்சா, நான் ராஜா, எல்லா விஷயத்தையும் எனக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நாபோத் வந்து அந்த திராட்சை தோட்டத்தை தரம் மறக்கும் போது அவன் சுகமா இருக்கிறத பார்த்து எசேபேல் வந்து பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாபோத்தை கொண்டு போட்டுறான். பாருங்க, துராலோசனை. இங்க வந்து ஒரு துராலோசனையானது நடக்குது. சோ கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு கூட இருக்கிறார். அப்புறம் இந்த ஆகாப் ராஜாவும் எசேபேலும் ரொம்ப மோசமான ஒரு மரணம் வந்து அவங்களுக்கு நேரிடுது. அடுத்தது சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 10 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 10 வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம்மள நிறைய நிறைய டைம் நமக்கே தெரியாம நம்ம துராசனையை பிணைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ். இவங்களுக்கு மத்தியில கலகம் மூட்டி விடும். ஒரு ஒரு மத்தவங்க மேல விரோதத்தை உண்டு பண்ணி விட்டுரு. அப்பதான் உன்னுடைய ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது கூட நம்ம வாங்கி அடக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, தேவனே என் சுத்த இருதயத்தை என்னிலேயே சிருஷ்டியும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை என்னாலதான் வருதுன்ட்டு கர்த்தர் பார்த்திருப்பார். கர்த்தருக்கு பயப்படணும். நான் வேணும்ட்டே இந்த மாதிரி 2 பேருக்கு பிரச்சனை மூட்டி விடக்கூடாது. என் வாயை அடக்கும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இந்த மாதிரி மத்தவங்களுக்கு கோழி மூட்டி விடுறது, மத்தவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட அவதூறா பேசுறது, ஒரு குடும்பத்துல சண்டையை மூட்டி விடுறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அந்யோன்யத்தை கெடுத்து விடுறது, சகோதர சகோதரிகள் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. நடா இது எங்க அண்ணன் என் அக்கா தங்கச்சி எல்லாருமே எனக்கு விரோதமா இருக்காங்க, ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாருங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. இந்த ஒற்றுமையை குலைச்சு போடணும். அந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம வந்து அந்த நேரத்துல நம்ம சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் கர்த்தர் இடத்துல கேளு. இந்த மாதிரியான யோசனை வரும்போதே நம்ம வந்து அதை முற்றுப்புள்ளி வைக்கணும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. அடுத்தது 5வது வெறுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீங்கை செய்ய தீவிரமாய் ஓடுகிற கால். நல்லது செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆனா கெட்டது செய்யறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே வரும். உதவி பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஆனா அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் எங்க இருந்துதான் வருவாங்கன்னு தெரியல, ஓடி வந்துடுவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 54 60 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 54 60 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்க ஸ்தேவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரர். இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி கொடுக்கும் பொழுது அவனை கொலை செஞ்சு போடணும். இயேசு கிறிஸ்துவையும் அப்படிதான் கொலை செஞ்சு போட்டாங்க. ஸ்தேவானையும் வந்து பாத்தீங்கன்னா கொலை செஞ்சு போடுறாங்க. அவன் எந்த ஒரு பாவமும் பண்ணல. அவன் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தான். அவரை பத்தி எடுத்து சொன்னான், மனம் திரும்புங்க அப்படின்ட்டு.
பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அவன கொலை பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஓடி வரான். வேற யாருமே கிடையாது. சொந்த ஜனங்க. பாருங்க, தப்பு பண்றதுக்கு மட்டும் எங்க இருந்து தான் காலங்கள் ஓடி வருதுன்னு தெரியல. அடுத்தது ஆஹ் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆஹ் தேவன் நிறைய அதிசயமான அற்புதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, நடுவுல அவங்க அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்கிட்டு இருக்காங்க. மோசே கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளையும் வாங்குறதுக்கு மலை மேல ஏறிடுவாரு. ரொம்ப நாள் ஆச்சு வரமாட்டாரு. சரி, ஓகே, மோசமும் போயிட்டாரு. அப்ப எங்களுக்கு வேற யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக விக்கிரகத்தை உண்டு பண்றான். அவங்களுக்கே, அதாவது அவங்களுக்கு தீவினை வரைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு ஓடி ஏதோ பண்ணி விட்டுறான். பொறுமைங்கிறது இல்ல, நிதானங்கிறது கிடையாது. பாருங்க, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர். தீமையை விட்டு விலகுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். நமக்கு மனசுல தோணும், நான் பண்றது தப்புங்கிற மாதிரி எனக்கு தோணும். விலகிடுங்க. எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களுக்கு நன்மை செய்ய பழகு. எனக்கு பழி வாங்கினாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். என்ன அவன் ஒரு அடி அடிச்சாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீமை செய்யாம அந்த ஒரு பொழுதே விடியாது. மத்தவங்க குடும்பத்துல சண்டை மூட்டி விடாம அவங்களுக்கு வந்து பொழுதே விடியாது. மத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு பொழுதே விடியாது. சோசியல் மீடியாலாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தவங்க பிரச்சனைகளை போய் தலையிடுறது, தேவையில்லாம வாக்குவாதத்துல ஈடுபடுறது. பாருங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர். அதாவது இந்த காசிப்னு ஒரு விஷயம் இருக்கு. காசிப்னா மத்தவங்களை பத்தி புரளி பேசுறது. பெண்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. ஆண்களை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆஹ் சொல்றேன், நிறைய காரியங்களை வந்து அவங்க வந்து பேசிட்டு அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. நம்ம குடும்பத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அவங்களுக்கு பொழுது போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரளி பேசி குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகத்தார் தான் இப்படி பண்ணுவாங்க. சீப்பானவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சீப்பானவங்க. அடுத்ததாக 6வது ஒரு விஷயம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொய் சாட்சி. பொய் பேசுகிற பொய் சாட்சி. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு எடுத்த எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்துவும் சரி, அவரை வந்து பிடிச்சிட்டு போன அந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் வந்து அவர் இடத்துல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் சாட்சி உண்டு பண்றாங்க. காசு கொடுத்து, அதுவும் மார்க் 14ஆம் அதிகாரம் வசனம் 56 இருந்து 59 வரைக்கும் வாசிக்கும் போது, மார்க் 14ஆம் அதிகாரம் வசனம் 56 இருந்து 59 வரைக்கும் வாசிக்கும் போது, அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். ஆகிலும் அவர்களுடைய சாட்சிகள் ஒவ்வொத்து இருக்கவில்லை. சிலர் எழும்பி, கைகளினால் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தை நான் இடித்து போட்டு கைகளினால் செய்யப்படாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னது ஒரு விஷயம், ஆனா இவங்க சொன்னது வேற ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த தேவாலயத்தை இடிச்சு போனீங்கன்னா நான் 3 நாள்ல எழுப்புவேன் அப்படிங்கிற சொல்றேன். அதை அவர் எதை மீன் பண்ணி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 நாளுங்கிறது தன்னை இந்த பூமியில மரித்ததுக்கு பிறகு 3 நாள்ல எழுப்புவேன் அப்படிங்கிறது யாரு சொன்னாரா அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ எழுப்புவார். ஆனா இதை வந்து அவங்க எதுக்கு கூட மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்தை பாருங்க, கைகளினால் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தை நான் இடித்து போட்டு, அதாவது அவரே இடித்து போட்டு கைகளினால் செய்யப்படாத வேறொன்றை 3 நாளைக்குள், இது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லவே கிடையாது. கைகளினால் செய்யப்படாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே
கட்டுவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போறாரோ, என்னென்னலாம் பேசுறாரோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர் எல்லாம் கிடையாது, எல்லாம் மைண்ட்ல ஏத்திப்பான். நேரம் பார்த்து, இந்த மாதிரியான நேரம் பார்த்து நம்ம சொன்ன காரியங்களை அப்படியே மாறா சொல்லி, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வாக்குவாதத்துல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பான். நான் பேசுறதுக்கு எல்லாருமே நம்பணும், எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், நான் வாக்குவாதத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துணிச்சலான காரியங்கள் ஈடுபடுவாங்க. உண்மையை பேசினா பரவாயில்ல, இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி வாக்குவாதத்தை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் இதை வெறுக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அவர் இடத்துல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத போது இவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சாட்சி அங்க சொல்றாங்க. அதே போல போத்திபாருடைய மனைவி யோசேப்ப வற்புறுத்துறாங்க உடல் உறவு. ஆனா அவன் விலகி போறான். ஆனா போத்திபார் மனைவி என்ன பண்றாங்க, இவன் தான் என்ன தப்பா நடக்க முயற்சி பண்றான் அப்படின்ட்டு. ஆதியாகமம் 39 வசனம் 13-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 20 வசனம் 16 பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பாருங்க, யூத மக்கள் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைகளை தான் நாங்க பின்பற்றுவோம், இயேசு கொடுத்த கட்டளைகளை நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர நியாயப்பிரமாண கட்டளைகள் என்ன இருக்கு? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதையே அவங்க ஃபாலோ பண்ண பொய் சாட்சி சொல்லி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில இறங்க ட்ரை பண்றாங்க. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் சாட்சி. அடுத்தது கடைசியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணிக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கும். சகோதரருக்குள்ளே பாத்தீங்கன்னா பிரச்சனைய மூட்டி விட்டுருவாங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சபையில நல்லா சபை போயிட்டு இருக்கும். இன்னும் இந்த சபை நல்லா போயிட்டு இருக்குதே, பேசாம சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டுரும், எல்லாம் பிரிஞ்சு வேற சபையா போயிடுவாங்க, இல்லைன்னா வேற மார்க்கத்துக்கு போயிடுவாங்க, இந்து மார்க்கத்துக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம அதுக்கு விடக்கூடாது. எபேசியர் 4 வசனம் 3 கூட வாசிக்கலாம். எபேசியர் 4 வசனம் 3, சமாதான கட்டுகளினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். மத்திய 5 வசனம் 9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னாகமம் 16 கூட பாத்தீங்கன்னா மோசைக்கு விரோதமாக ஒரு சில பேர் எழும்புறாங்க. மோசை எங்கெங்கெல்லாம் கோரே அப்படின்ட்டு ஒரு ஆளுங்களா எழுப்புறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோசை இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல வழி நடத்தும் வரும்போது நிறைய பிரச்சனைகள் சமாளிப்பார் நேர வாய்ப்பு இருந்தது. சோ அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல்லாம் எழும்பி மோசைக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் முறுமுறுப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா சேர்ந்து ஃபார்ம் ஆகுறாங்க. யாருக்கு விரோதமாக? மோசைக்கு விரோதமாக. மோசை கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் விரோதமாக கிளம்புறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, அப்படி அந்த பூமியை ரெண்டா பிளந்தார். ரெண்டா பிளக்கும் போது அந்த கோரையுடைய கூட இருந்தவங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதாளத்துல போயிட்டாங்க. யாருமே உயிர் பொழைக்கல. பாருங்க, இததான் பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறது. 3 யோவான் 1 வசனம் 9-10, 3 யோவான் 1 வசனம் 9-10, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் நான் வந்தால் அவன் செய்து வருகிற கிரியைகளை நினைப்பூட்டுவேன். அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, அதுவும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடுத்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். சபைகளுக்குள்ளே அந்த சபையில நீங்க வரக்கூடாது, இந்த சபையில நான் அப்படிப்பட்ட ஆளுங்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் தான் முதன்மையா இருக்கணும். ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து தலைவனா இருக்க விரும்பினா ஃபர்ஸ்ட் அவன் வந்து அடிப்பட்ட அடிமட்டத்துல இருந்து நிறைய வேலைகளை செய்யணும். தன்னைத்தானே தாழ்த்தணும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்கதான் லீடரா இருக்கணும், அவங்கதான் தலைவனா இருக்கணும், அவன் தான் சபைக்கு வந்து மூத்தவனா இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க. வயசானா வயசாயிடுச்சு அதனால பதவி கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது வயசானாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையா இருக்கணும். அவங்க சொல்றதுதான் சபையில ஒரு பெரிய சட்டமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்படிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. சகோதரர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 9 படி சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். பாருங்க, ஒரு குடும்பத்துல இன்னும் ஒரு சபையில இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவுதான் காணணும் தவிர எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி மத்தவங்கள பிரிக்க பிரிக்க வச்சு அதுல நம்ம வந்து புளி காயக்கூடாது. இதுவும் கர்த்தருக்கு பிடிக்காத வெறுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிடிக்காத 7 காரியங்கள். மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீமை செய்ய தீவிரமாய் ஓடுகிற காலம், பொய் சாட்சி பேசுகிற பொய் பேசுகிற பொய் சாட்சியும், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற பிரியமில்லாத ஒரு விஷயங்களை நான் வந்து வாசிச்சோம். அது மாத்திரம் இல்லாம வேதாகமத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசனம் முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9, மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களா இருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சங்கீதம் 119 வசனம் 23 24, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாக 7 காரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தர் இடத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. ஒருவேளை எனக்கு தெரியாம நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருந்தா பிதாவே, இப்படிப்பட்ட 7 காரியங்கள் உமக்கு பிடிக்காத 7 காரியங்கள்ல நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா, அப்படி வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன நடக்கும். அப்படி எல்லா பிரச்சனையும், அப்படி எல்லா தப்பான விஷயமும் என்னிடத்துல இருந்து எடுத்து போட்டேன், ஜீவனுக்கு உண்டான வழியை எனக்கு வந்து காண்பீங்க பிதாவே, அதுல நான் வந்து நடக்க நான் பிரியப்படுத்தேன் அப்படின்ட்டு நம்ம தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, நாம வந்து கேவலம் ஒரு மனுஷங்க தான், மனுஷ பிறவிதான். நம்ம கண்டிப்பா வந்து தப்பு பண்றவங்க தான். நாம வந்து நான் எல்லா விஷயத்திலும் நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்ட்டு யாருமே சொல்லிட முடியாது. இருந்தாலும் தாவீது எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. அப்படி நான் ஏதாச்சும் தப்பா நான் பண்ணிட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன ஜீவ வழியில நடத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நடத்துவார். ஏன்னா நம்ம எல்லாருமே யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்? இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கா, பேரு புகழை சம்பாதிக்கிறதுக்கா? இது எல்லாமே அனித்தியமானது இல்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து வைத்திருக்கிறார். கடைசி நாளில் அவர் நமக்கு அது கொடுக்க தயாராக இருக்கு. சோ நம்ம வந்து அதற்காக தான் நாம வந்து கர்த்தர் வந்து நம்மளை அழைத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள்ள. சோ பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.